கர்த்தரை துதியுங்கள். அவர் என் நாவில் அவரை துதி இருக்கும் என்று சொன்ன பக்தனை போல நம்முடைய நாவுகள் கர்த்தரை துதிக்கட்டும், கர்த்தரை துதிக்கட்டும். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ எரிகோ என்ற அந்த அலங்கத்தின் முன்பாக நின்று கொண்டு கர்த்தரை துதித்ததினாலே அடைப்பட்டிருந்த அந்த எரிகோவிலே வாசல் திறக்கப்பட்டது போல, பாதைகள் உண்டானது போல, கர்த்தர் பாதைகளை திறக்க, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்பட, அடைக்கப்பட்டிருக்கிற பாதைகளிலே திறப்புண்டாகும்படி கர்த்தரை துதியுங்கள், துதியுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள கரங்களிலே எங்களை நாங்கள் தருகிறோம். தேவ ஆவியானவர் நடுவிலே நிலை கொண்டிருந்து ஆண்டவரே, எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தில் நாங்கள் பெரிய ஆசீர்வாதத்தோடு உடைய வல்லமையை அனுபவித்து அற்புதங்களை பெற்றுக் கொண்டு செல்லும்படி எங்கள் மத்தியிலே நீர் உலாவி அசைவாடி எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. யாவரையும் உடைய கரங்கள் தருகிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் மையப்படுவாராக. இந்த வேளையிலும் பாடல்களை பாடி கர்த்தரை துதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். என் தகப்பன் நீர்தான் ஐயா என்ற பாடலை யாவரை சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். மன்னிக்கணும். என்ஏசு ராஜாவுக்கு இந்த பாடலை அவரை சேர்ந்து பாடுவோம். நம்மோடு வாழ்பவர் இயேசு. ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். என்
ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மன்பை எடுத்து சொல்லுவேன், உம்மன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவினின்று, எனது ஜீவனை அழிவினின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மோடு வாழ்கிறவர் இயேசு. எல்லாரும் நம்மோடு வாழ்பவர்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து போகலாம். ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்த நம்மோடு வாழ்கிற ஒருவர் உண்டென்றால் அவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும்போது நம்முடைய வாழ்விலே குறைகள் என்பது இல்லை. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். அவர் நம்மை பசும்புல் பூமியில் நடத்தி விடுகிறவர். இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய்
ஆகாய நாளும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா. ஆமென். நம்மோடு இயேசு இருக்கும்போது குறைகள் வாழ்வில் இருப்பதில்லை. ஒருவேளை குறைகள் வந்தாலும் அவைகளை நிறைவாக்கும் வல்லமை ஆண்டவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. கானா ஒரு திருமண வீட்டிலே அழைக்கப்பட்டிருந்த இயேசு அங்கே இருந்தார். குறை வந்தது, ஆனால் அந்த குறைவு நிறைவாக்கப்பட்டது இயேசுவின் வல்லமையினாலே. ஹல்லேலூயா. அந்த வல்லமையின் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை ஒருபோது வீண் போவதில்லை. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். நூற்றுக்குரு நாம் நம்பக்கூடிய ஒருவர் இயேசு மட்டுமே. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நான் நம்புகிறேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மையே நான் நம்புகிறேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்யுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கனமுமே உம்மாலிதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. கனமுமே உம்மாலிதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கடந்து வருவோம். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் சத்தம் ஆண்டவரே ஹல்லேலூயா பரலோகத்தை எட்டட்டும். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். 100க்கு 100 உம்மையே நம்புவோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா குறைகள் மத்தியிலும் உம்மை நாங்கள் நம்புவோம். ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தில் கர்த்தரை நாங்கள் நம்புவோம். ஆண்டவரே, உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆண்டவரே, ஓ ரீகாமாலா பாலா பாலா ராபா சந்தாலா ராபா லாபா, எங்கள் தேவனை நம்பின நாங்கள் ஒருபோது வெட்கப்பட மாட்டோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம். இம்மானுவேலரே துதிக்கிறோம். மனதார கர்த்தரை வாழ்த்துங்கள் தேவ பிள்ளைகளே. மனதார கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஓ ரபாலா ரபா சந்தலா ரபாலா பாலபா வி கபௌஷலார தெஹமித்தர ரபாலா பாலபா. இயேசுவே, துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே துதிக்கிறோம் ஐயா. எங்கள் எஜமானரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கிருபை நிறைந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் கால்கள் வழுவாதபடி பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜீவனின் அதிபதியே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம். எங்கள் நீதி உள்ள ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கன்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். மரண கட்டில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஓரி ஷபாலா ரபாலா ரபாலா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, துதிக்கிறோம். வனாந்தரத்தில் வழியை உருவாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவாந்தர வழிகளிலே ஆண்டவரே தண்ணீரை புறப்பட பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இம்மானுவேலரே துதிக்கிறோம். யெகோவா ஈரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா சம்மா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என் நாமத்தினாலே நீ கேட்டுக் கொள்வது எதுவோ அதை நீ பெற்றுக் கொள்வாய் என்று வாக்கு கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தம்மை நம்புருளை ஒருபோது வெட்கமடைய விடாத தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை செம்மையாய் வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ரீலா பாலர திக்கபாலபா ரீ ஷத்தலார பாரபி லாரதாலரபா. ஆண்டவரே, இந்த கடந்த 5 மாதங்களும் பாதுகாத்து இந்த 6வது மாதத்திற்கு கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தவரே, எங்கள் குடும்பத்தில் இதே அற்புதத்தை கர்த்தர் செய்ய
போறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொஞ்ச வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து மீதி எடுக்க பண்ணுகிறவரே துதிக்கிறோம் ஐயா. ரீலா பாலரபா இவை எல்லாவற்றையும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற காரணம் என்ன ஆண்டவரை? எங்களுக்கு நீர் அப்படி செய்வீர் என்பதை நிரூபிக்கும்படியாக எழுதி வைத்திருக்கிறீர் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறீர். நிச்சயமாகவே எங்கள் குடும்பங்களில் அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறபடினாலே ஸ்தோத்திரம். ஓரிபிக்க பலவீனனோ இனி பலவான் என்று சொல்ல கடவன். ஓ அந்த பலவீனம் மாறட்டும். யார் யார் பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருடைய பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே துதிக்கிறோம் ஐயா. கருணை கடலே நாங்களும் துதிக்கிறோம். கண்மணி போல் எங்களை பாதுகாத்துக் கொள்கிறவரே துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆராதனை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறவரே மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. 7 பொன் குத்து விளக்குகள் மத்திய உலாவுகிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தேவன் திறந்த வாசலே உலகத்தில் ஒருவராலும் பூட்ட முடியாது. தேவன் திறந்த வாசலே யாரும் பூட்ட முடியாது. எங்கள் பிள்ளைகளுக்காக அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வறுமை மாறுவதாக. பலவீனம் மாறுவதாக. ஓ கலக்கங்கள் மாறுவதாக. குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் மாறுவதாக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரபா சக்தி ரபா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பொருளாதாரத்திலே, உங்கள் சரீர சுகத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்று செய்வார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். தாவீது சொன்னது போல உபத்திரவம் நமக்கு வந்தது என்று கசந்து கொள்ள வேண்டாம். அது நல்லது, அது நல்லது. அதனால் தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நீதால் அபாலரா தூலரா பாலபாலபா ஓரி கமலபாலபாலபா ரீ கபாபாபாபாபாபா ஓரதாலரபா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தாவீதின் குமாரனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு என்று ஆண்டவர் அந்த குருடனுக்கு இறங்கினதான தேவன் உனக்கு என்ன நான் செய்ய வேண்டும் என்று கேட்டீரே. இந்த ஆராதனை வேளையில எங்கள் ஒவ்வொரு வரையும் நோக்கி உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் ஆண்டவர் கேட்கிறேன் ஐயா. எங்கள் தேவைகளை நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் உமக்கு அறிக்கை இடுகிறோம். எல்லா பாதை அடைக்கப்படலாம் தேவ பிள்ளையே. 4 திசைகள் உனக்கு அடைக்கப்படலாம். வானத்தின் வாசலை அடைக்க ஒருவராலும் முடியாது. அது திறக்கப்பட்டிருக்கிறது. நீ வானத்தை நோக்கி பார்க்கவில்லையே. ஓ நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கவில்லையே. 4 திசையை நோக்கி பார்க்கிறாய், ஆனால் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கவில்லை. அது உனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அது உனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஓ ரபாலபாலபா. நீ நான் உதவி இல்லாத திசையை நோக்கி கொண்டிருக்கிறாய், ஆனா உதவி செய்யும் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. வானத்தை நோக்கி பார்க்கவில்லை. ஓ இந்த கால வேளையில அவனுடைய கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து பார். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பர்வதத்திலிருந்து ஒத்தாசை உங்களுக்கு வரும் தேவ பிள்ளையே. ரீதாலாரா பாலாரபா. எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை உங்களுக்கு கடந்து வரும். ரீதாலாரா பாலாரபா சத்தாலாரா பாலபா ரீகமாலா பாலபா. பரலோகத்தின் வாசலே எதுவும் மூட முடியாது. பரலோகத்தின் வாசலே எந்த சக்தியும் மூட முடியாது. ரீதாலா பாலாரா பாலாராதா சத்தாலாரபா. கைகளை தட்டி மறுபடியும் ஆண்டவரை நோக்கி நான் இன்று பரலோகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நான் இப்பொழுது பரலோகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவரே. லீதாலாரா தாலாரபா சத்தாலாரபா. ஓ மனிதன் கைவிடலாம், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. ஓ ரீ சத்தாலாரபா.
கைவிடலாம். மலை போல் நம்பி இருக்கிற மனிதன் கைவிடலாம். மலை போல் நம்பி இருக்கிற பணம் கைவிடலாம். கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். ரீதா லபாலபா ரீதா லபாலபா ஷத்தலபா வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ அதை விசுவாசி, பெற்றுக்கொள்வாய் தேவ பிள்ளையே. 100க்கு 100 கர்த்தரை நீ நம்பு. அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். மனிதன் கைவிடலாம், இயேசு கைவிட மாட்டார். படிப்பு கைவிடலாம், பட்டம் கைவிடலாம், இயேசு கைவிட மாட்டார். பணம் கைவிடலாம், இயேசு கைவிட மாட்டார். அவரை 100க்கு 100 நம்பு. 99% அல்ல, 100% கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அதை அனுபவியுங்கள் தேவ பிள்ளையே. உன் துக்கம் கர்த்தரை ஆராதிப்பதை தடுக்க கூடாது. உன் துயரம் கர்த்தரை ஆராதிப்பதை தடுக்க கூடாது. உன் வறுமை கர்த்தரை ஆராதிப்பதை தடுக்க கூடாது. ரீதாலா பாலரபா ஷத்தலரபலபா ரதலரபலபலபா கிருபை 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 ஓரை ஷலரபலரபா ரத்தம் ராஜா இயேசுவின் ரத்தம், ரத்தத்தின் புண்ணியத்தை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுமையோ. நீதாலாரா பாலாரா தௌலாரா ஷத்தலரபலபா. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஓரபாலாரா ஷபபபபபா. இயேசுனார். இயேசுவே ஹalleluya. கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்தொண்டு சமுத்திரத்திற்கு போ என்று விசுவாசத்தோடு நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அது அப்படியே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்மிடத்திலே பெரிய அளவு விசுவாசத்தை எதிர்பார்க்கவில்லை. எல்லாம் என் இயேசுவால் ஆகும் என்கிற ஒரு சிறிய விசுவாசம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரால் இது கூடும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாட போறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். முடிந்தால் எழுந்து நிற்போம். கர்த்தரை கரங்களை தட்டி பாடி ஆராதிப்போம். ஆமென். என் புகலிடம் நம்முடைய புகலிடம் இயேசுதான். ஹalleluya. ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பாடுவோம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத புகலிடமே உமக்கு அதிசயங்கள். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க,
அதிசயம் நடத்திடுங்க. ஆராய முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெடிவான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெடிவான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெடிவான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெடிவான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெடிவான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் என் நேசருக்கு வேண்டுகிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறேன், குறை ஒன்று எனக்கு இல்லையே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறேன், குறை ஒன்று எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அம்மாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீர். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். இருசூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். இருசூழ் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். 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 ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே
என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே சப்பாவும் சமூகத்திலே சப்பாவும் சமூகத்திலே சப்பாவும் சமூகத்திலே எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஆண்டவருடைய பாதத்தில் எப்போதும் சந்தோஷம் உண்டு, எப்போதும் மகிழ்ச்சி உண்டு, பூர்த்தியான ஆசீர்வாதம் உண்டு, பூர்த்தியான சாப்பாடு உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய பரம தகப்பனுடைய பாதத்திலே வீட்டிலே எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் சந்தோஷம், எப்போதும் ஆனந்தம், எப்போதும் ஆசீர்வாதம், எப்போதும் விருந்து, எப்போதும் நல்ல உணவு உண்டு. ஆமென். திருப்தியான உணவு, பூர்த்தியான உணவு உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துங்கள். ரபா பாபா ராகா பாலா தூரா பாலா ஓரியா கபாலா தூரா பாலா சந்தாலா ரிபா பாபா 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 ஓரியா கபாலா தூரா பாலா ரிபா பாபா பாபா பாபா. ஆமென் ஆமென். தகப்பனை விட்டு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுவதற்கு, இன்னொரு விதத்தில் சொன்ன போனால் தான் விரும்புகிறபடி வாழ்வதற்கு தூரமாய் போன அந்த இளையகுமாரன் ஒரு நாளிலே புத்தி வந்தது. ஐயோ, நான் என் இஷ்டத்தின்படி வாழ்வதற்காக அல்லவா நான் தகப்பன் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். இப்பொழுது எல்லாம் என குறைப்பட தொடங்கி விட்டது. என் தகப்பன் வீட்டிலோ பூர்த்தியான திருப்தியான சாப்பாடு உண்டு என்று தன் தகப்பன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று எண்ணினான். தன் மனதிலே தீர்மானம் பண்ணினான். அவன் தன் தகப்பன் வீட்டை நோக்கி வந்தபோது தூரத்தில் அதை கண்ட தகப்பன் ஓடி போனான். கட்டி அணைத்து கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் வீட்டிலே பெரிய விருந்தை செய்து அவனை சந்தோஷப்படுத்தினான். ஆம் அன்பார்ந்த பிள்ளைகளே, தகப்பன் வீட்டிலே பரம சந்தோஷம் உண்டு. கர்த்தர் அதை நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக் கொள்வோம். இந்த வேளையிலும் கூட ஒரு பாடலை பாடி ஆராதனை பாடலாக நாம் பாடப்போகிறோம். ஓ, எந்த உள்ளத்தில் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உண்மை துதிப்பேன், இன்றும் என்று உம்மை போற்றி பாடி துதிப்பேன் என்று அந்த பாடலை ஆராதனை பாடலாய் பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா, ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா, உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், பாடுவோம், நான் உம்மை துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், கண்மணி போல காத்துக் கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா, கண்மணி போல காத்துக் கொள்வதா, உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா,
துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா உம் கரங்களில் என்னை மறைத்திருப்பதா பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதா என் கரங்களில் என்னை மறைத்திருப்பதா கைகளை உயர்த்தி உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா ஆச்சரியமாக நடத்தி செல்வதா ஆவியில் என்னை நிறைத்திருப்பதா ஆச்சரியமாக நடத்தி செல்வதா உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் என்றும் என்றும் என் உள்ளத்தை பாடி துதிப்பேன் ஓ என் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா ஓ என் உள்ளம் இயேசு நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா ஓ என் உள்ளம் இயேசு நீர் வந்ததா என் வாழ்க்கை ஒரு விஷயம் நிறைந்திருப்பதா ஓ எந்த உள்ளம் இயேசு நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் 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 என்றும் 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 பற்றி பாடி துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் அப்படியே கைகளை தட்டி கொஞ்ச நேரம் பாவிலிருந்து அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிப்போம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்துல உம்மை ஆராதிக்க நீர் தந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆராதனை வேளையில் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம். 100க்கு 100 எந்த மனிதனையும் நம்பாதபடி, எந்த சூழ்நிலையை நம்பாதபடி கர்த்தரை மாத்திரம் நம்புவதற்கு எங்களுக்கு கர்த்தர் ஒரு உணர்வை கொடுத்தபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வனாந்தரத்திலே வழியையும்
அவாந்திர வெளிகளே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர். எங்களுக்காக கர்த்தாவே நீர் அப்படியே செய்ய போறபடினாலே ஸ்தோத்திரம். செங்கடல் பிளந்து எங்களுக்கு வழி விடும் ஆண்டவரே. எரிகோ கோட்டை ஆண்டவரே தரை மட்டுமாகும் ஆண்டவரே. கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது கிடைக்கும் அத்தனை ஆசீர்வாதமும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போறபடினாலே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே எங்கள் ஆலயத்திலிருந்து, எங்கள் சபையிலிருந்து எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானத்தை கத்த தருவீராக. இந்த முறை எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வேலையை கத்த தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எக்ஸாம் நேரத்தாண்டு எழுதி கொண்டிருக்கும் போது தெய்வீக ஞானம் உண்டாயிருக்கட்டும். கேர்லெஸ் மிஸ்டேக் எங்கள் பிள்ளைகள் போடக்கூடாதப்பா. திருத்தருவில் எந்த ஆன்சரை எதிர்பார்க்கிறார்களோ அதே ஆன்சரை எங்கள் பிள்ளைகள் எழுதுவதற்கு தேவ அபிஷேகம் எங்கள் பிள்ளைகளுக்குள் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேதே ஞானியாக்கிற கர்த்தர் பேதையாய் போய் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்து நீ இந்த தடவை வெற்றி பெற்றுக் கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணியபடியாக எங்கள் ஆலயத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஆராதனை ஆசீர்வதித்தீர். தேவ செய்தியை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய மகனை மறைத்து நீ வெளிப்படும். எங்களுக்கு தேவையான செய்தியை நீங்க தாங்கப்பா. எங்கள் இருதயம் ஆவலாய் இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவும் சரீரமும் உயிர்ப்பிக்கப்பட கர்த்தர் செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கையும் எங்களையும் கர்த்தாவே நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்ட சரீரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு புது பலனால் கர்த்தர் இடைகட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு நீர் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தரை ஆராதிக்க எங்களுக்கு நீ உதவி செய்வீராக. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தேவ கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்தது போல் நாங்கள் யாரும் திரும்பி செல்லக்கூடாது. மிகுந்த ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்யும். குடும்பமாய் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை நேரம். ஒரு பாடல் பாடும்போது நாம் காணிக்கை படைத்து தேவனை கனம் பண்ணுவோம். மனம் போலலைந்தே உலகத்தை ரசித்தே நிம்மதி காணவில்லை. மனம் போலலைந்தே உலகத்தை ரசித்தே நிம்மதி காணவில்லை. இயேசு என்னை
இயேசு என்னை தேடி வந்தார், நிம்மதி கண்டு வந்தேன். என் உள்ளத்தை கவர்ந்த ஒருவருண்டு, என் இதயத்தை அவர்க்கே பறி கொடுத்தேன். இனி நான் அல்ல, அவரே எல்லாம், அவர்தான் என் நேசரேசு. இனி நான் அல்ல, அவரே எல்லாம், அவர்தான் என் நேசரேசு. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நம் உள்ளத்தை கவர்ந்தவர் இயேசு மட்டுமே. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை கவர்ந்து எங்கள் இதயத்தில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன் இதயத்தை எனக்கு கொடு என்று கேட்ட ஆண்டவர், நாங்கள் எங்கள் இதயத்தை உமக்கு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கொடுத்த இதயத்தை நாங்கள் ஆண்டவர் ஒருபோதும் விற்று போடாதபடிக்கு கிரயமாய் கொள்ளப்பட்ட இயேசுவுக்கு சொந்தமாக வைத்து காத்து கொள்ள எங்களுக்கு பலன் தருவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆராதனை நேரங்கள் முழுவதிலும் ஆவியானவர் அசிவாடி நேரே மக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஏறெடுத்த எல்லா ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களும் உடைய சமூகத்தில் வந்து எட்டினதற்காக ஸ்தோத்திரம். உடைய துதிகளை, ஸ்தோத்திரங்களை, ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளையும் தசபாகங்களையும் ஆண்டவரே, வேதாம ஒளிபெயர்ப்புக்கான காணிக்கைகளையும் மிஷன் காணிக்கைகளையும் நீர் ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அம்மிக்கு குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி திரும்ப கொடுக்கிற ஆண்டவர் அல்லவா? அப்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு அம்மிக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை தந்தார் என்று களிகூற செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு இனிமையானதாக, எங்களுக்கு போதுமானதாக, எங்களை பலப்படுத்தக்கூடியதாக, எங்கள் வாழ்விலே உயர்வை கொண்டு வரக்கூடியதாக நீர் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். அடிமை மறைத்துக் கொள்ளும். நீர் உம்முடைய ஜனங்களோடு பேசும். எல்லா துதியும் கனமும் மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் சில அறிவிப்புகள். ஆலயத்தில் ஆராதனை முடிந்த பிற்பாடு வாலிபர் கூட்டம் நடைபெறும். மாலை துதி ஆராதனை மாலை 6:30 மணிக்கு எப்போதும் போல் நடைபெறும். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலும் நடைபெறுகிற ஜெபம் தொடர்ந்து நடைபெறும். இந்த செவ்வாய்க்கிழமை மாத்திரம் குடும்பமாக ஊழியர் கூட்டம் நடைபெறுவதனால் செவ்வாய்க்கிழமை ஜெபம் நடைபெறாது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வருகிற வாரம், மாதத்தின் 3வது வாரம் ஆராதனை முடிந்த பிற்பாடு பெண்கள் ஐக்கிய கூட்டம் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இன்னொரு முக்கிய அறிவிப்பு, போன வாரத்தில் சில தவிர்க்க முடியாத காரியங்களினால் ஒருவேளை ஆலயத்துக்கு நீங்கள் வராமல் இருந்திருக்க முடியும். ஆகவே இந்த வேதா போட்டியிலே நீங்கள் பங்கு பெறுவதற்கு அது ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து நீங்கள் அதில் எழுத விரும்பினவர்கள் எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த தடை மட்டும் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலையினால் வர முடியாமல் இருந்திருக்கலாம். அவர்களுக்கு மாத்திரம் இப்போது ஒரு வாய்ப்பு மறுபடி கொடுக்கப்படுகிறது. அந்த எழுதுவதை நீங்கள் விரும்பினால் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்கும் போது அருள் அவர்கள் உங்கள் கையிலே கொண்டு கொடுப்பார்கள். நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்குள் கொண்டு வந்து கொடுத்து விட உங்களை அன்போடு கேட்கிறோம். அதை வைத்துக்கொள். இந்த ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்போதும் இது உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அநேகர்
தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர இயலாது இருந்ததினால் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்கள் தேவையானால் வாங்கி நீங்கள் தேர்வு எழுதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்குள்ளேனால் 10 மணிக்கெல்லாம் நாங்கள் ஊழியர் கூட்டத்து போய்விடுவோம். செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த எக்ஸாம் எப்போது தேர்வு நடைபெறும் என்பது தெரியாது. ஆகவே நீங்கள் ஒருவேளை வராவிட்டாலும் ஏற்கனவே முன்பாகவே சில இடத்துல நீங்கள் தெரியப்படுத்தலாம். நீங்கள் அப்படி கொஸ்டின் கொடுக்கப்பட்டால் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு காப்பி அனுப்பி வைங்கன்னு சொல்லி எழுதினால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த போல் எப்போதும் வாய்ப்பு கொடுக்கப்படாது. பலர் அப்படி தான் முன்கூட்டியே ஆலயத்தில் வருகிற நண்பர் தங்களுடைய நெருங்கின நண்பரோடு தெரிந்தலோடு சொல்லி வைக்கிறாங்க. அந்த கொஸ்டின் வந்தால் எங்களுக்கு அனுப்பி வைங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்து உடனே அவங்களை அந்த எக்ஸாம் எழுதி என்ன கொடுக்குறாங்க. ஆகவே சபையில் தனித்தாளாக நீங்கள் இல்லை, நாம் மனைவி குடும்பமாக இருக்கிறோம். ஒரு சில குடும்பமாக உங்களுக்கு பரிச்சயமானவர்கள் இருப்பார்கள். அவ்விடத்தில் நீங்கள் சொல்லி வையுங்கள். ஆறாறு முடிந்த பிற்பாடு என்ன நடந்தது என்று கேளுங்கள், விசாரியுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மொத்தமாக எல்லாரும் ஐக்கியமாக இருப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். அதற்கு நாம் தியானத்திற்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆமென். இஸ்ரவேலின் ராஜா அவன் கையிலே கிடைக்கப்பட்ட நிருபத்தை வாசித்த போது தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று நீக்கிவிடுவதற்கு நான் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா என்று சொன்னது மட்டுமல்ல, இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்று அவனாகவே கற்பனை செய்த ஒரு காரியத்தை சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த இஸ்ரவேலின் ராஜா யார் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். அதற்கு விடை எங்கு இருக்கிறது என்றால் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 1-3 வசனம் வரையிலும் நாம் இந்த இஸ்ரவேல் ராஜாவை குறித்த வரலாற்றை காண முடியும். இஸ்ரவேல் ராஜாவாக இருந்த ஆகாபின் குமாரனாகிய யோரான் தான் அவன் என்றும், இவன் யூதாவின் ராஜாவாகி இருந்த யோசபாத் ராஜாவின் 18ஆம் வருடத்தில் இஸ்ரவேலின் ராஜாவானாவ் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 5ஆம் அதிகாரத்திலே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கொல்லவும் உயிர்ப்பிப்பதற்கும் நான் தேவனாய் என்று சொன்ன இந்த ராஜா யார் என்றால் ஆகாவின் குமாரனாகிய யோராம் என்பது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும். இந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய யோராம் நீங்கள் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனங்கள் வரையிலும் பார்க்கும்போது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை தான் செய்ய வேண்டும். இவனோ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாலும் தன் தகப்பனை போலவும் தன் தாயை போலவும் அவன் அல்ல என்று சொல்லியிருக்கிறது. இந்த யோராமுடைய தகப்பனாகிய ஆகாபும் அந்த இயேசபேலும்
இவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், அவர்களோ இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாரும் பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவர்களாய் காணப்பட்டார்கள். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் 30-31 வசனத்தில் இந்த ஆகாபை குறித்து, யோராமுடைய தகப்பனை குறித்தும் தாயை குறித்தும் வாசிக்க முடியும். வாசியுங்கள். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை வாகம் பண்ணினால் பாகாலையும் சேவித்து அதையும் பணிந்து கொண்டான் என்றும் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25 வசனத்தில் இந்த அவனுடைய மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்டு ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்றும் சொல்லப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டான். இஸ்ரவேல் ராஜா யோராமுடைய தகப்பனும் தாயும் குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோராம், ஒரு பழமொழி உண்டு, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று. ஆனால் இந்த யோராம் அப்படி இல்லை. இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாரை பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த இந்த தன்னை விற்று போட்ட இந்த ஆகாபை போல அல்ல, தன் மனைவியாய் தன்னை தூண்டிவிட்ட காரியத்தில் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்த ஆகாபை போல அல்ல, அவன் பொல்லாப்பை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான், ஆனாலும் தகப்பனை போலும் தாயை போலும் அல்ல என்று வாசிக்கிறோம். யோராமின் தகப்பன் ஆகாப் கர்த்தரை சேவித்தான், தன் மனைவியை பிரியப்படுத்த பாகாலை சேவித்தார். யோசுவா சொல்றார், யோசுவா 24ஆம் அதிகாரம் 14-15 யோசுவா ஜனங்களிடத்தில், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரையே சேவியுங்கள் என்று தம்முடைய ஜனங்களிடத்திலே சொன்னார். யோசுவா தேவ ஜனங்களிடத்திலே சொல்லும்போது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் அவரை சேவியுங்கள், உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லிவிட்டு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா கூறிய போது ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? அதே அதிகாரத்தில் 14, 16, 18 வசனத்தில் யோசுவாவை பார்த்து, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக 18 வசனத்தின் பின்பகுதியில் காரணம் என்னவென்றால், நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், ஏனெனில் அவரே தேவன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இப்படி உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்கள், யோசுவாவோடு உடன்படிக்கப்பட்ட அந்த ஜனங்கள், நாங்களும் கர்த்தரே சேவிப்போம் என்று உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த சந்ததியில தோன்றின இந்த ராஜா யோராம் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்றால், அவருடைய யோராமுடைய தகப்பன் ஆகாப் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அவன் கர்த்தரே சேவித்தான், பாகாலையும் பணிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 32 வசனத்துல அவன் பாகாலை பணிந்து கொள்வதற்காக ஒரு கோவிலையும் கட்டி அதற்கு பலியும் செலுத்தி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தானா. கர்த்தரே சேவித்தான், அதே வேளையில என்ன செய்தான்? பாகாலை சேவித்தான். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அநேகர் கர்த்தரும் வேணும் உலகம் வேணும் என்று உலகத்தையும் நாம் சேவிக்கிறோம், கர்த்தரே சேவிக்கிறோம். நாம் உலகத்தை சேவிக்கிறவர்கள, கர்த்தரை மாத்திரம் சேவிக்கும்படி கர்த்தரமை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பார்க்கிறோம், பாகாலே சேவித்தான், கர்த்தரே சேவித்தான். இருமளமளவனாய் காணப்பட்டான், குந்தி நடந்தான். நம்மிலே அப்படிப்பட்ட பொல்லாப்பு காணப்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நாம் விட்டு வந்த அந்த அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறவர்களாய் ஒருபோது இருக்கக்கூடாது.
அதற்கு இணங்கக்கூடாது. இன்னும் 1 25 வசனத்தில் யோசபேல் தூண்டிவிட்டபடி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வதற்கு தன்னை விட்டு போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனைவியோ கணவனோ கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வதை கண்டால் அதை அவர்களுக்கு எடுத்து கூறி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாதிருக்கும்படி தடுக்க வேண்டும். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை கணவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான் என்று தெரிந்தால் மனைவி அதை எடுத்து கூறணும். இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது, இதை செய்யக்கூடாது என்று எடுத்து கூறணும். அது மாத்திரமல்ல, மனைவி ஒருவேளை கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வதாய் கண்டால், தெரிந்தால், நடவடிக்கைகளை நாம் புரிந்து கொண்டால் இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது என்று நாம் சொல்லணும், எடுத்து கூறணும். கேட்கிறாங்களா கேட்கலாட்டு அது அவங்க விஷயம். கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்ல வேண்டிய கடமை நம்முடைய கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த யோராமை போல, தன்னை விட்டுப்பட்ட யோராமை போல நாம் ஒருவரும் இராதபடிக்கு, அது ஆண்களோ பெண்களோ, அது கணவனோ மனைவியோ இராதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வாராக. பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 16:30 எழுதியிருக்கிறபடி ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன் என்ற பட்டை பெயரை சுமந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அவர் தன் மனைவி தூண்டிவிட்டபடி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று பார்க்கிறோம். நாம் யாருடைய தூண்டுதலுக்கும் உட்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வதற்கு யாருமே தூண்டினாலும், அது நண்பனா இருக்கலாம், அது உறவுக்காரர்களா இருக்கலாம், அது ஒருவேளை அதிகாரம் படைத்தவர்களா இருக்கலாம், அது ஒருவேளை கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வதற்கு தூண்டி விடுவார்கள் என்றால் அதற்கு ஒருபோதும் இணங்கவே கூடாது. அல்லேலூயா. அது இணங்க கூடாது என்று பார்க்கிறோம். ஒரு திருமண வைபவம் நடக்கிறது. போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் புதிய தம்பதிகளுக்கு. அவர்களுக்கு ஆலோசனை கூறுவது விதமாக எபேசியர் 5 23 வசனத்தை எடுத்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள் என்று எடுத்து கூறிவிட்டு, அடுத்த வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு உங்கள் கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லிவிட்டு 3 வசனத்தில் சொல்லுகிற கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் என்று கூறினார். அங்கே பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த திருமணத்து வந்திருந்த அநேக கூட்டம் இருந்தது. அதுல 2 சகோதரிகள் பக்கத்தில் இருந்தாங்க. இப்படி அவர் சொல்கிறார், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல கணவன் மனைவிக்கு தலையா இருக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த 2 சகோதரிகள் ஒரு சகோதரி பக்கத்துல சகோதரி பார்த்து சொல்லுது, எங்க வீட்டுல இந்த வசனம் தப்பாம நடக்குதுங்க. எங்க வீட்டுல எங்க புருஷன் தான் தலை, அவர் தலையா இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா அவங்கள பார்த்தாங்க. என்னடா ஒரு வித்தியாசமா இருக்கு, ஆச்சரியமா பார்த்தப்ப சொன்னாலும் அவங்க சொன்னாங்க, எப்படி தெரியுமா, நான் கழுத்து எந்த பக்கம் திரும்பினாலும் தலை திரும்பி தானே ஆகணும். அவர் தலை தாங்க, தலை எந்த மாற்றம் இல்லை, நான் கழுத்து நான் தான். எந்த பக்கம் கழுத்து திரும்புதோ அந்த பக்கம் அவர் திரும்பிதானா, தலை திரும்பித்தானே ஆகணும் என்று சொல்லி சொன்னார்களாம். இது வேடிக்கையாக இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் நாம் நம்மை ஒருவருக்கும் விட்டு போடக்கூடாது. அல்லேலூயா. நம் ஆண்டு யேசபேல் அந்த ஆகாப்புடைய மனைவிக்கு தன்னை விட்டு போட்டான் என்று பார். விளைவு என்ன? தன் தகப்பனாகிய ஆகாவை போலும் தன் தாயாகிய யோசுவை போலும் அல்ல என்ற ஒரு பெயரை அவர்களுக்கு அறிவித்தது என்று பார்க்கிறோம். அவருடைய குமாரனாகிய யோராம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான் என்றாலும் தகப்பனையும் தாயை போலும் பாகாலை சேவிக்கவும் பாகாலைக்கு பலியிடவும் அவன் இணங்கவே இல்லை. அல்லேலூயா. அந்த யேசபேலை பிரியப்படுத்தும்படிக்கு அவனுடைய தகப்பனாகி ஆகாப் செய்திருந்த அந்த பாகாலுடைய பலிபடத்தெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரை மட்டும் சேவிப்போம்,
அவர்தான் தேவன் என்று கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற உங்கள் வீடுகளிலே, உங்கள் வீடு ராஜாவையே யோராம் கர்த்தரை செவித்தது போல காணப்படட்டும். அல்லேலூயா. பாருங்கள், அந்த பாகால் தன் தகப்பனாகிய தாயும் தகப்பனும் தங்களை பாகாலுக்கு விட்டுப்பட்டது போல இவன் விட்டுப்படவில்லை. கர்த்தரை சேவிப்பதற்கு பொல்லாப்பான செய்தான் என்றாலும் அவன் ஒருபோதும் தன்னுடைய தகப்பனை போல தன் தாயை போல அல்ல, அவன் கர்த்தரை மட்டும் சேவிப்பேன் என்பதிலே உறுதியா இருந்தான். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும்தான் சேவிக்க வேண்டும் என்பதில் உறுதியா இருந்து தன்னுடைய தகப்பனும் தாயும் யாருக்கு தன்னை விட்டு போட்டார்களோ அதற்கு அவன் தன்னை விட்டு போடாதபடிக்கு அவைகளை அப்புறப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். எங்கள் வீடு ராஜாவாய் யோராம் கர்த்தரை சேவித்தது போல காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. மறைமுகமாக கடை ஒருவேளை உங்கள் வீடுகளிலே இப்படிப்பட்ட அந்நிய பலிபீடங்கள் இருக்குமானால், அந்நிய தேவர்கள் இருக்குமானால், ஒருவேளை நீங்கள் சேவித்து அதை விட்டுவிட்டு கர்த்தரே தெய்வம், இயேசுவே தெய்வம், இயேசு மட்டும்தான் சேவிப்போம் என்று நீங்கள் உடன்படிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த யோராமை போல கர்த்தரை சேவிப்பதற்காக அவைகள் ஒருவேளை மறைமுகமாக உங்கள் வீடுகளில் இருக்கலாம், அதை உடனே அப்புறப்படுத்தி விடுங்கள். அல்லேலூயா. அதை உங்கள் வீடுகளில் இருந்து அகற்றி விடுங்கள். அது மாத்திரம், இப்படி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன் என்றாலும் இந்த யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகலையா. 2 ராஜாக்கள் 3:3 வாசிக்கிறோம். கர்த்தரை சேவிப்பதற்கு அவன் பாகாலை தன் தகப்பனும் தாயும் செய்து வைத்திருந்த அந்த பலிபீடங்கள் எல்லாம் அகற்றி விட்டாலும் இன்னொரு காரியம் சிக்கி கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன், பாருங்கள், என்றாலும் அவன் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு அவன் ஆயத்தம்தான், அதற்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்கிறான், எதை அகற்ற வேண்டுமோ அகற்றி விடுகிறான். ஆனால் இன்னொரு காரியம் பாருங்கள், பாவத்தை விட்டு விலகாமல் அது சிக்கி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாவங்களை அவன் விட்டு விடவில்லை. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை சேவிப்பதற்கு நீங்கள் உறுதியா இருக்கலாம். ஆனால் இன்னொரு காரியம் நமக்குள்ளே காணப்படுமானால், ஏதாவது ஒரு பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு செயல், ஏதாவது பாவத்திலே சிக்கி கொண்டிருந்தால் கர்த்தர் அந்த பொல்லாப்பிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த பொல்லாப்பா இருக்கிறது. அப்படிப்பட்ட பொல்லாப்பு அவனுக்குள் இருந்தது. அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்தான். என்ன பொல்லாப்பை செய்தான்? அவன் பாவத்திலே சிக்கி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். தேவனை சேவித்தான், தேவனை உண்மையாய் சேவிப்பதற்கு, உத்தமாய் சேவிப்பதற்கு தன் ஒப்பு கொடுத்தான். தன் தகப்பனும் தாயை போல் அல்ல, கர்த்தரை சேவிப்பதற்கு தன் வீட்டை அதற்கு ஆயத்தப்படுத்தினான். ஆனால் அவன் வாழ்க்கையிலோ வீட்டிலோ அவன் பாவம் இருந்தது, பாவத்திலே சிக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு சொல்லும் போது அங்கே வாசிக்கிறோம். வாசியுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்படும்படிக்கு என்று சொல்கிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தராகிய இயேசு சீக்கிரமா வருவார் என்று நாம் அப்படி வரைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். அவர் வரும்போது பொல்லாங்காய் தோன்றுகிற பாவங்கள் நமக்குள்ளே காணப்படும் என்றால் அவருடைய வருகையிலே நாம் காணப்பட முடியாது. ஆகவே அப்படி வரைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றால் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி அவர் வருகையில் குற்றமற்றவர்களாய் காணப்படுவதற்கு கிறிஸ்துவுக்குள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை நமக்கு ஆலோசனை சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, பொல்லாங்காய் தோன்றுகிற பாவங்களிலே நீங்கள் சிக்கிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், ஈரமை போல சிக்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை சேவிக்கிறீர்கள், நல்லதுதான். கர்த்தரை மட்டுமே சேவிக்கிறீங்க, நங்கறதான். கர்த்தரை சேவிப்பதற்கு மாறா இருக்கிற எல்லா காரியத்தையும் உங்களை விட்டு அகற்றி விட்டீர்கள், உண்மைதான். ஒருவேளை மறைமுகமா இருக்கிறது, ஆயத்தமா இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இன்னொரு காரியம் இருக்கிறது. பாவத்திலே சிக்கி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். நாம் பாவத்திலே சிக்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதை விட்டு, அந்த பொல்லாங்கை விட்டு விலகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இந்த நாளில் எச்சரிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏனால் கிறிஸ்து வரப்போகிறார்.
அவருடைய வருகை நாளிலே குற்றமற்றவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி வரும்போது குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எந்த ஒரு காரியமும் செயலும் எந்த ஒரு பாவமே காணப்படக்கூடாது. ஆக பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா பாவங்களையும் உங்களை விட்டு அகற்றி நீங்கள் குற்றமற்றவர்களாய் உங்களை கர்த்தர் வருகைக்கு காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆலோசனை சொல்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 8-9 யோசேப்பு தன்னுடைய எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்கவில்லையாம். அவன் அதற்கு இணங்கவில்லை. அதில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவன் உதறிவிட்டு ஓடி போனான். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பொல்லாப்பா செய்து பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியம் என்று தெரிந்ததுனால அவருடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் உதறிவிட்டு ஓடி போனான். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எபிரேயர் 12 அதிகாரம் 1 சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு சிக்கிக் கொள்ளாதபடி உதறிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடக்கடவும் என்று சொல்லி தேவனுடைய வசனம் நமக்கு சொல்கிறது. அந்த வசனத்தை கை கொண்டு வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. பாருங்கள், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள் எத்தனையோ பாவம் இருக்கிறது. நாம் பாவம் நிறைந்த உலகில் இருக்கிறோம். பாவம் சுற்றி நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகில் வாழ்கிறோம். எந்த பாவத்துக்கு உட்படாதபடிக்கு, எந்த பாவத்தினாலும் நாம் பொல்லாப்பு நம்மில் வரவிடாதபடிக்கு நம்மை குற்றமற்றவர்களாய் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர் வருகை அதை தள்ளிவிட்டு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அந்த பாவத்தில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா. அப்ப எந்த பாவத்திலும் நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தரை பாதுகாத்துக் கொள்வாராக. யோராம் வீடு போல கர்த்தரை சேவிப்பதற்கு வீடு காணப்படணும். மறைமுக கூட நாம் அந்நிய தேவர்களை இடம் கொடுக்க கூடாது. பலி செலுத்துகிற காரியம் இருக்கக்கூடாது. நாம் அந்நிய மார்க்கத்தில் இருக்கும்போது நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதுல ஒரு சின்ன காரியம் கூட வீட்டில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். தகப்பனார் அதை சேவித்தாங்க, தாயார் இப்படிதான் பின்பற்றினாங்க என்று அதிலே நாம் கிழாதபடிக்கு அதிலிருந்து முழுவதும் விழுது வரணும். அது மாத்திரமல்ல, நாம் எதிலும் சிக்கிக் கொண்டிருந்தால் அதை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. ஒன்றில் பொல்லாங்காய் தோன்றுகிற எந்த பாவத்திலும் நான் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அதை உதறிவிட்டு யோசேப்பை போல ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். இயேசுவை நோக்கி ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் பார்க்கிறோம். இப்படி ஓடும்போது, நாம் இயேசுவை நோக்கி ஓடும்போது, நாம் பாவமான எல்லாத்துக்கும் விலகி ஓடும்போது, நம்ம இயேசுவை நோக்கி ஓடும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய வீடு இந்த யோராமை போல கர்த்தரை சேவிப்பதற்கு விடுகிற வீடா இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையா இருக்குமானால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், யோபு 1 அதிகாரம் 10 வாசிக்கிறோம். கர்த்தர் யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு கொண்ட எல்லாவற்றையும் அவன் கையின் கிரியைகளையும் ஆசீர்வதித்தார். அவன் சம்பத்து தேசத்திலே பெருகி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இவ்விதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் விலகி வாழும்போது, நம்முடைய வாழ்க்கையில நாம் வேற எந்த பலிபீடங்களும் நம்முடைய வீட்டில் இல்லாதபடிக்கு கர்த்தரை மட்டுமே சேவிப்போம் என்று நம்முடைய வீடும் வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக காணப்படும் போது, நாம் உடன்படிக்கை பண்ணின கர்த்தரை சேவிக்கும் போது, அது மாத்திரமல்ல, நம்ம எந்த ஒரு பாவத்தில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நாம் அதை விட்டு உதறிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? யோபுவை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லது உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்கிற எத்தனை காரியத்திலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். யோபு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு காரணம் என்ன? யோபு 1 அதிகாரம் 8 தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் வாழ்ந்தான் என்று தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. அன்பாது பொல்லுங்காய் தோன்றுகிற எந்த பாவத்தை விட்டு விலக கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. உலகத்திலே வாழும் நாட்களிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோராமின் தகப்பன் ஆகாப் தனக்கும் இருந்த எல்லாரை பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தவனாயிருந்தாலும் 1 அதிகாரம் 17 வாசிக்கிறோம்.
எலியாவுக்கு ஆகாப்பை குறித்து கர்த்தருடைய வார்த்தை உண்டாது. பாருங்கள், எலியாவின் அந்த யோராமுடைய தகப்பன் ஆகாப்பும் அந்த இயேசுவேலும் கர்த்தரின் பார்வைக்கு எல்லாரை விட கர்த்தரின் பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பான செய்தா இருந்தாலும் இன்னொரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை இந்த ஆகாப்பை குறித்து எலியாவுக்கு உண்டாது. கர்த்தர் அவன் மேலே பொல்லாப்பா வர பண்ண போகிறார் என்று சொல்றார் அந்த வார்த்தை. இதை சொல்லும்படிக்கு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட இந்த என்ன செய்யறான், அந்த எலியா ஆகாப்படத்துல போய் சொல்றான், நீ எல்லா ராஜாக்களை பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செய்ததுனால கர்த்தர் உனக்கு பொல்லாப்ப வர பண்ணுவார்ப்பா, அது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது, இது உனக்கு வந்திருக்கிறது என்று சொல்ல அனுப்புகிறான். அதை போய் சொல்றான். ஆனால் 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 21:27 வாசிங்க. மன்னிக்கணும். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியத்தை நாம் செய்திருந்தாலும் இந்த ஆகாப் நமக்கு ஒரு பாடமா இருக்கிறான். கர்த்தரின் பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பான செய்திருந்தான். அதால் கர்த்தர் அவனுக்கு பொல்லாப்ப வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தார். வார்த்தை உண்டானது. இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஆகாப் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்தினதுனால பாருங்கள், விளைவு என்ன ஆயிற்று என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் எலியாவுக்கு உண்டானது. அவன் எலியா ஆகாபடத்திலே போய் என்ன செய்கிறான், நீ எனக்கு முன்பாய் கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்தபடியினால் பொல்லாப்பை கர்த்தர் மேல் வர பண்ண மாட்டேன் என்று சொன்னார். அந்த வசனத்தை வாசிப்பேன். 1 ராஜாக்கள் 22:28-29 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாக எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஆகாப் 21ஆம் வசனம் அதிகாரம் 26 அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால், எனக்கு முன்பாய் தாழ்த்தினபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் நான் அவன் மேல் அந்த பொல்லாப்பை வர பண்ண மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆளுலே கர்த்தர் மனமானாருங்க. ஒருவேளை நீங்களும் நானும் இங்க இருக்கிற நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பான இந்த ஒரு காரியத்தை செய்து கர்த்தர் எல்லாரை பார்க்கலும் பொல்லாப்பை செய்து ஆகாப்பை போல நீங்கள் காணப்படலாம். ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொல்லாப்பு வந்து விடுமோ என்று நீங்கள் கவலைங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரியத்தை உணர்ந்து மனம் திரும்பி நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் உங்களை தாழ்த்தும் போது அந்த பொல்லாப்பை கர்த்தர்கள் மேல் வர பண்ண மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பொல்லாப்பு வருவதா இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு பொல்லாப்பான காரியத்தை செய்து உங்களை நீங்கள் விற்று போட்டு ஆகாப்பை போல உங்களை விற்று போட்டிருந்தாலும், உலகத்துக்கு உங்களை விற்று போட்டிருந்தாலும், வேறு நண்பர்களுக்காக உங்களை விற்று போட்டிருந்தாலும், உலக காரியங்களுக்காக பாவத்தை உங்களை விற்று போட்டிருந்தாலும், நீங்கள் ஒருவேளை எந்த பொல்லாப்பான காரியங்கள் மேல் வர இருக்கும் என்று தெரிந்திருந்தால், அது வரும்போது ஒருவர் வந்திருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, அது உங்கள் மேல் வராதபடிக்கு, அது உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வராதபடிக்கு, அது விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அல்லேலூயா. ஐயோ, நான் இப்படி செய்து இது எனக்கு வந்து விட்டது என்று ஒருபோது யோசிக்க கர்த்தருக்கு முன்பாக இந்த மனிதனை போல, இந்த ஆகாப் போல, தன்னை தாழ்த்தியவனை போல ரெட்டொடுத்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பொல்லாப்பு நிமித்தமாய் எனக்கு பொல்லாப்பு வர பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், இந்த பொல்லாப்பு எனக்கு வரக்கூட ஆண்டவரே, எந்த பாவத்தினாலும் இந்த பொல்லாப்பு வர இருக்குமானால் எனக்கு அந்த பொல்லாப்பின் மேல் வராதபடிக்கு என்னை காத்தருளும், என்னை ரட்சியும், என்னை ஆண்டவரே மன்னித்தருளும் என்று அவன் ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவன் மேல் வர இருந்த பொல்லாப்பை அவன் மேல் வரவிடாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் உள்ளவருங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு தவறு செய்து, ஐயோ இந்த தவறு செய்தனால இது எனக்கு வந்து விடுமோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது ஒருவேளை அதனால் இது வந்திருக்குமோ, இதனால் வந்திருக்குமோ என்று உங்களுக்குள்ளே ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தினால் உடனே ஆண்டவரே அந்த காரியத்தை நான் மன்னி ஆண்டவரே, அதன் மேல் இரக்கம் செய்யும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கெஞ்சினால் கர்த்தர் உங்கள் மேல் வரப்பண்ண இருந்த அந்த பொல்லாப்புகளை முழுவதும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. நீதிமொழி 28:23 வாசிக்கிறோம். ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து எவன் அதை விட்டு விடுகிறானோ அவன் இரக்கத்தை பெறுவான்,
வாழ்வடைவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை உணரும் போது, நம்முடைய வாழ்விலே மறைமுகமாய் இருக்கிற பாவங்களை, நாம் சிக்கிக் கொண்டிருக்கிற பாவங்களை உணர்ந்து அதற்கு மனம் திரும்பும்போது, நாம் சிக்கிக் கொண்டிருக்கிற பாவங்களிலே, சிக்கிக் கொண்டிருக்கிற கர்த்தர் பிரியமில்லாத காரியங்களிலே நாம் மனம் திரும்பி, நாம் விடுதலை மனம் திரும்பும்போது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 30:8 வாசிக்கிறோம், அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அன்பார்ந்தோடு பிள்ளைகளே, நீங்கள் உங்களை கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் தாழ்த்துங்கள். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிக்கிறோம். என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை எனக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு சேமத்தை ஆசீர்வாதத்தை அறிவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எந்த பொல்லாப்பான காரியங்களுக்குள் இருந்தாலும், சிக்கிக் கொண்டிருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள். எதிலும் சிக்கி கொள்ளாதிருங்கள், எதற்கு இணங்கி விடாதிருங்கள். இந்த ஆகாபிப்பல் விட்டு போட்ட ஒரு ஆகாபிப்பல் நீங்கள் விட்டு போடாதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்களை காத்துக் கொள்ளும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு மேல் வரப்பட இருந்த எந்த பொல்லாப்பங்கள் மேல் வரப்படாதபடிக்கு அவைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. சீரியாவின் ராஜா தன் படைத்தலைவன் ஆகிய நாகாமன் இடத்துல ஒரு நிருபத்தை கொடுத்து இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் அனுப்புகிறான். நான் இப்ப வருகிற விஷயத்து வருகிறோம். நம் ஏற்கனவே வாசித்த அந்த பகுதியில 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஒரு நிருபத்தை சீரியாவின் ராஜா நாகாமான் இடத்துல கொடுத்து அதை இஸ்ரவேல் ராஜாவாக யோராம் இடத்துல கொடுத்து அனுப்ப சொல்ல கொண்டு போய் கொடுக்க சொல்றான். யோராம் அதை கையில் வாங்கின உடனே அதை வாசித்து பார்க்கிறான். வாசித்து பார்த்த உடனே அவன் சொல்றான், என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டானாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? பாருங்கள், ஏன் இப்படி நடந்து கொண்டான் என்றால், அந்த நிருபத்தில் எழுதியிருந்த காரியம் என்ன? என் ஊழியக்காரனாகிய நாகமான் குஷ்டரோகியா இருக்கிறான், நான் அவனை இடத்துல அனுப்பி வைக்கிறேன். நிருபத்தை கொண்டு வருகிற நாகமான் என் ஊழியக்காரன் குஷ்டரோகியா இருக்கிறான், நீ அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட வேண்டும் என்று இடத்துல அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேல் ராஜா என்ன செய்திருக்கணும்? ஒன்ன ஒரு கற்பனை பண்றான், அவனே ஒரு கற்பனை பண்றான். இவன் ஏதோ விரோதிக்க தான் நம்ம இடத்துல சமயம் தேடுறான், நம்மிடத்துல ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க என்பதற்காக தான் சமயம் தேடுறான் என்று சொல்லி அவனே கற்பனை செய்து அவனே ஒரு கற்பனையில நினைத்து ஒரு காரியத்தை பேசுறான். இவன் சமயம் தேடுகிறான், என்னை விரோதிப்பதற்கு சமயம் தேடுகிறான் பாருங்கள் என்று சொல்லி கொண்டானான். என்ன செய்திருக்கணும்? நிருபத்தை படித்தவன் அதை பார்த்து அந்த நாகமான அழைத்து, சரி நிருபத்தை கொடுத்து அனுப்பின, என்ன பிரச்சனை, ஏன் இந்த நிருபத்தை இடத்துல கொண்டு வந்தீங்க? இந்த ராஜா கொடுத்தனா அவர் சொல்லியிருப்பார், இந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து நான் சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது ஒரு பெண்ணை கொண்டு போனேன், அவ மனைவிக்கு பணிவிடை செய்யும்படி வீட்டில் வைத்திருக்கிறேன். நான் குற்றரோகியா இருப்பது அவள் எப்படியே தெரிந்து கொண்டு ஒரு காரியத்தை என் மனைவிக்கு சொன்னாள். நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், போவாரானால் அவர் குஷ்டரோகி நீங்க சுகமாகலாம் என்கிற ஒரு செய்தியை சொன்னாள். நான் அதை ராஜாவிடத்துல போய் சொன்னேன். ராஜா இப்போது எழுதி தந்திருக்கிறார், அதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், இந்த பார்க்கிறோம் ஆண்டவர் மேல் பெரிய நம்பிக்கை யாருக்கு இருந்ததுன்னா, ஆண்டவருடைய வல்லமையை அனுபவிக்கல, அற்புதங்களை காணாத நாகமானுக்கு இருந்தது, நாகமானுடைய மனைவிக்கு இருந்தது, பாருங்கள் சீரிய ராஜாவுக்கு இருந்தது, எந்த நன்மையும் அற்புதத்தையும் வல்லமையும் காணாத சிறுபெண்ணுக்கு இருந்தது. ஆனால் எத்தனையோ அற்புதங்களை கண்ட இஸ்ரேல் ராஜாவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசமே இல்லாமல் போயிட்டு. அல்லேலூயா. ஏற்கனவே எத்தனையோ அற்புதங்கள், தேவனுடைய வல்லமையை அனுபவித்தவன், தேவனுடைய அற்புதங்களை கண்ணால கண்டவன், அவனுக்கு தேவன் மேல நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. ஒரு சிறு பெண்ணுக்கு இருந்த விசுவாசம், அவள் தேவனுடைய வல்லமையை கண்டதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறார். அந்த சிறு பெண் அவர் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தால் ஒரு தேவ பிள்ளையா இருந்தாள். அவள் அங்கே இருக்கிற
அந்த வேதாமத்தை கற்றுக்கொண்டால் சரித்திரத்தை அதனால் தெரிந்தது. இஸ்ரவேல் தேசம் தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்கே போனால் இவர் குஷ்டரோகத்தில் சுகமாகலாம்ங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை அவள் சொன்னதின் நிமித்தமாக நாகமானுடைய மனைவிக்கு வந்தது, விசுவாசம் வந்தது. அதே போல் பாருங்கள், அவருடைய நாகமானுக்கும் அந்த நம்பிக்கை வந்தது. இஸ்ரேல் ராஜாவுக்குள்ள நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த இஸ்ரேல் ராஜாவாகிய சீரிய ராஜாவுக்கு இருந்த இஸ்ரேல் ராஜா ஆகிய யோராமுக்கும் இல்லாமல் போனது என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடினமான சூழ்நிலைகளிலே நாம் கடினமான பிரச்சனைகள் வரும்போது, கடினமான தேவைகள் வரும்போது எத்தனையோ அற்புதங்களை ஏற்கனவே கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ வல்லமை, தேவனுடைய வல்லமை அனுபவித்து இருக்கிறோம். நமக்குள் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வரும்போது, ஒரு பெரிய தேவை வரும்போது நமக்குள்ள என்ன காணப்பட வேண்டும்? தேவன் பேரிலே விசுவாசம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் அதை செய்ய முடியும் என்ற விசுவாசம் இருக்கணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த யோராமை போலதான் காணப்படுகிறோம். ஏற்கனவே எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி இருக்கிறார், அனுபவித்து இருக்கிறோம், ருசித்து பார்த்து இருக்கிறோம். ஆனால் மறுபடி ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு பெரிய தேவை வரும்போது நமக்கு விசுவாசம் குறைந்து போகிறது. இந்த யோராமை போல் சொல்கிறோம், கர்த்தரை நாம் செய்கிறோம், பார்த்து முறுமுறுக்கிறோம், கர்த்தரிடத்திலே மனத்தாங்கல் அடைகிறோம், கர்த்தரை குறித்து மனத்தாங்கல் அடைகிறோம். இப்படி ஆண்டவர் செய்து நீதிமொழிகள் 19 அதிகாரம் 3 வசனத்தை வாசியுங்கள். அங்கே இப்படி வாசிக்கிறோம், மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும், அந்த வசனத்தை மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். அவன் கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் அடையும். கடைசியில் என்ன செய்கிறான்? நாமே ஒரு கற்பனை பண்ணுகிறோம். இந்த யோராமை போல அவன் கர்த்தர் மேல் அவன் விசுவாசம் வைக்கவில்லை. எத்தனையோ அற்புதங்களை ருசி பார்த்து ஆண்டோடைய வல்லமை அனுபவித்து இருக்கிறான். அற்புதங்களை ருசி பார்த்து இருக்கிறான். நீங்க முந்தின அதிகாரங்களை பார்க்க முடியும். ஆண்டோடைய அடையாளங்களை அற்புதங்களை அனுபவித்து இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால், இப்போது கர்த்தருக்கு விரோதமா மனத்தாங்கல் அடைகிறான். ஆண்டவர் இப்படி என்னை கொண்டு வைத்து விட்டு விட்டாரே என்கிற மனத்தாங்கலும் கோபமும் நமக்கு வருகிறது பல நெருக்கடியான நேரங்களில். ஏற்கனவே கர்த்தர் புதிய அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ விடுதலை தந்திருக்கிறார், ஆண்டவருடைய வல்லமை அனுபவித்து இருக்கிறோம், அற்புதங்களை ருசி பார்த்து இருக்கிறோம். ஆனா மறுபடி ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது, ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்றோம்? கர்த்தர் மேலே கோபம் கொள்கிறோம், நாம் கர்த்தர் மேலே முறுமுறுக்கிறோம், அடுத்த முறுமுறுக்கிறோம். அப்படி அல்ல என்பார்ந்த பிள்ளைகளே, எப்படிப்பட்ட இக்கட்டான நிலை வரும்போது நாம் கோபம் கொள்ளாமல், கர்த்தர் மேலே மனத்தாங்கல் அடையாமல், முறுமுறுக்காமல் அவருடைய வல்லமைகளை நினைத்து பார்க்க வேண்டும், அவர் செய்த அற்புதங்களை நினைத்து பார்க்க வேண்டும், அவர் நமக்கு செய்திருக்கிற அவர் ருசித்து பார்த்த அனுபவங்களை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தர் மேலே விசுவாசமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ அற்புதங்களை இந்த சூழலில் கடந்து போனேன். இந்த கடினமான சூழல் எனக்கு இருந்தது, இந்த பிரச்சனை இருந்தது, தேவை இருந்தது. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தாரே, அந்த ஆண்டவர் இப்ப உயிரோடு இருக்கிறார், இப்போது என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவை எனக்கு சந்திப்பார், இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், எபிரேயர் 13 அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கிறோம். அங்கே அந்த வசனத்தை வாசிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, ஆகையால் நாம் தைரியம் அடைந்து திடன் கொண்டு கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் சகாயம் செய்வார் என்று நாம் சொல்லலாமே என்று சொல்லி கர்த்தருடைய சொல்கிறது. அப்போ சொல்லுகிறது, கர்த்தரை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கர்த்தருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி வாக்கு கொடுத்தவர் அதை நிச்சயமா எனக்கு செய்வார். நான் கைவிடப்பட மாட்டேன். எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது, நெருக்கடியான சூழ்நிலை வந்திருக்கிறது, இவ்வளவு பெரிய தேவை இருக்கிறது, அவர் என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார், உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார், உனக்கு இரக்கம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார், உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி இருக்கிறார், உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார், நான் கொடுத்த வாக்குத்தை நிறைவேற்றேன்னு சொல்லி இருக்கிறார் என்கிற அந்த தைரியம் நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அந்த தைரியத்துல திடப்படுத்திக் கொள்ளணும். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை போனாலும் நம்மை நாமே திடப்படுத்திக் கொள்ள, கர்த்தருக்குள்ளே நாம் திடப்படுத்திக் கொள்ளும் போது ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நிச்சயமாய் காண முடியும். அல்லேலூயா. எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனத்துல சொல்லி இருக்கிறது. 15-16 வசனத்துல அவர் நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர், நமக்காக பரிதபிக்க கூடாத ஆசாரியன் அல்ல, நமக்காய் பரிதபிக்க கூடியவரா.
அந்த வசனத்தை 15 வசனத்தை வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து ஆ. பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு நம்முடைய இராமல் பலவீனங்களை, நம்முடைய பிரச்சனைகளை குறித்து பரிதபிக்க கூட முடியாத ஒரு பிரதான ஆசாரியன் அல்ல நமக்கு கிடைத்திருக்கிறவர். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் ஆ. பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே அப்ப நமக்கு நமக்காய் இருக்கிறார். பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் அவர் இருக்கிறார். ஆகவே நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் சகாயத்தை பெறவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். தைரியமா கிருபாசன தண்டையிலே சேரக்கூடும் என்று சொல்லி இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் கடினமான சூழல்களை கடந்து செல்லும் போது, பெரிய தேவைகள் உங்களுக்கு வரும்போது, இக்கட்டான நிலைகளில் நீங்கள் தள்ளப்படும் போது, நம்பிக்கையற்ற நிலைகள் உங்களுக்கு வரும்போது, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை ருசித்து பார்த்த அனுபவங்களை மனதிலே கொண்டு வர வேண்டும், இருதயத்திலே கொண்டு வர வேண்டும், உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அவர்கள் அசைபோட வேண்டும். எப்படி இந்த அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார், எவ்வளவு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நான் கண்டு இருக்கிறேன், எவ்வளவு பெரிய அற்புதத்தை ருசித்து பார்த்து இருக்கிறேன், எவ்வளவு தேவன் வல்லமை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த காரியத்தை செய்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், இந்த காரியத்தை செய்த ஆண்டவர் என்னை வெட்கும்படி விட மாட்டார், இத்தனை பெரிய அற்புதங்களை செய்தவர், இத்தனை பெரிய வல்லமைகளை எனக்கு காண்பித்தவர் என்னை கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த விட மாட்டார் என்கிற அந்த விசுவாசத்திலே நாம் தைரியம் கொள்ள வேண்டும். தொடப்படுத்திக் கொள்ளும் போது நாம் நிச்சயமாகவே அற்புதங்களை காண முடியும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார், நான் கைவிடப்படுவதில்லை. அவர் எனக்கு இரக்கம் செய்வார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார், அவர் எனக்கு கிருபை பண்ணுவார், அவர் என்னை விடுவிப்பார், என் தேவைகளை சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 1 யோவான் 5:14 சொல்லி இருக்கிறது, நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், அவரை பற்றி நமக்குள் இருக்கிற தைரியம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த யோராமை போல நாம் கர்த்தரை சேவிப்பதற்கு எவைகளெல்லாம் அகற்றப்பட வேண்டுமோ அவைகளை அகற்றிக் கொள்வோம். யோராமை போல கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். யோராம் கர்த்தரை மட்டுமே சேவிப்பேன், கர்த்தரை மட்டுமே ஆராதிப்பேன், கர்த்தரை மட்டுமே பணிந்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் தன்னை விட்டு அகற்றி போட்டான். அது மாத்திரமல்ல, இந்த யோராம் தன்னுடைய தகப்பனை போல அவன் தன்னை விட்டு போடாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான். தன்னை உலகத்து விட்டு போடாதபடிக்கு, தன்னை ஒருவருக்கு விட்டு போடாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான். நாம் கர்த்தருக்கு கிரயமாய் கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை கிரயமாய் கொண்டிருக்கிறார். நம்மை விட்டுப்படுவதற்கு சாத்தான் பல தந்திரங்களை நம்ம கொண்டு வருவான். எப்படி ஆகிலும் என்னை விட்டு போடணும், கிரயமாய் கொண்டிருக்கிற கருத்து பிடிங்கி அவனை விட்டு போடணும், உலகத்து விட்டு போடணும், பாவத்துக்கு விட்டு போடணும், அக்கிரமத்து விட்டு போடணும், இன்னும் பலவிதமான இச்சையான காரியங்கள் விட்டு போடணும்னு சொல்லி சாத்தான் தந்திரமாக கிரியை செய்வான். அவன் எப்போதும் கிரயமாய் கொள்ளப்பட்ட இயேசுவுக்கு நாம் கையிலிருந்து பிடுங்கி யாருக்கு விட்டு போட வேண்டும் என்று அவன் முயற்சி பண்ணி கொண்டிருப்பான். நாம் அதை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்வாராக. அல்லேலூயா. என்ன கர்த்தர் வரப்போகிறார். நாம் எதிலும் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நாம் காக்கப்பட கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். மாத்திரமல்ல, இக்கட்டான சூழல்கள் வரும்போது, நெருக்கடியான சூழலில் நீங்கள் தள்ளப்படும் போது, பெரிய தேவைகள் உங்களுக்கு வரும்போது, பலவிதமான பாரங்கள் உங்களுக்கு வரும்போது சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள் தைரியம் கொள்ளலாம். கர்த்தர் எனக்கு கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார், என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் எனக்கு நிச்சயமாய் சகாயம் பண்ணுவார், அவர் நிச்சயமாய் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் கிருபை செய்வார், கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் நம்பலாம். அப்பொழுது நீங்கள் பெரிய காரியங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அவருடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். அவருடைய அற்புதத்தை மறுபடியும் ருசிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தரிடத்தில் உங்களை முழுது ஒப்புக் கொடுங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நெருக்கடியான பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை வரும்போது, கவலை நிறைந்து இருக்குதா, கவலையை தூரத்தள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு சொல்லி இருக்க, நான் பயப்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார், ஏற்ற காலத்திலே அவர் எனக்கு உதவி செய்வார், ஏற்ற காலத்தில் அவருடைய கிருபை எனக்கு கிடைக்கும், ஏற்ற நேரத்தில் அவருடைய இரக்கம் எனக்கு கிடைக்கும் என்று
என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள். அவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார், ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நம் கதை எழுந்திருந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நாம் ஒருபோதும் யாருக்கு நம்ம விட்டு போடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளும். ஏசா ஒரு வயிற்று போஜனத்துக்காக தன்னை விட்டு போட்டானா, சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டானா. சேஷ்ட புத்திர பாகம் 2 மடங்கான ஆசீர்வாதத்துக்குரியது. நீங்களும் நானும் சேஷ்ட புத்திரராயிருக்கும்படி, முதற் பேரானவராயிருக்கும்படிக்கு ஆண்டவர் கிரயமாய் நம்ம வாங்கி இருக்கிறார். சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதம் 2 ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம். முதற் பேராய் ஆண்டவர் தெரிந்து கொள்ள சேஷ்ட புத்திர பாகமாகிய நமக்கும் 2 ஆசீர்வாதம். பூமியிலேயும் ஆசீர்வாதம், நித்திய வாழ்விலும் ஆசீர்வாதம். இந்த ஜீவனத்திலும் ஒரு ஆசீர்வாதம், இனி வரப்போகிற ஜீவனத்திற்கும் ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை அடைவிடாதபடிக்கு ஆகாவை போல நாம் விட்டு போடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். சாத்தானுக்கு இடம் கொடுத்து நம்மை விட்டு போடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொன்னது போல எல்லா பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி அப்படி வரைக்கு காணப்பட, வரைக்கு ஆயத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. யோராமை போல நம்முடைய வீடு கர்த்தரை சேவிக்கிற வீடாய் காணப்படுவதற்கு உங்கள் வீடுகளிலே அகற்ற வேண்டிய எல்லாம் அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிக்க உங்களை முழுதும் ஒப்புக் கொடுங்கள். அது மாத்திரமல்ல, இப்படி பொல்லாப்பானதை விலை செய்தாருந்தாலும் அவன் இன்னொரு காரியத்தை செய்தான். கர்த்தரை சேவிக்க ஒப்பு கொடுத்தாலும் அவன் பாவத்திலே சிக்கி கொண்டிருந்தான். எந்த ஒரு பொல்லாங்காய் தோன்றுகிற பாவங்களிலும் சிக்கி கொண்டிருந்தால் நீங்கள் அதிலே மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் பார்க்கிறார். அது நிமித்தமா வருகிற பொல்லாப்பு உங்களுக்கு வராதிருக்க வேண்டும் என்றால், நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால், இரக்கத்தை பெற வேண்டும் என்றால், சகாயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், அவர் அற்புதத்தை காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தர் மையப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. பெரும் நோய்தனில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை சோதிப்பாரே. பெரும் நோய்தனில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை சோதிப்பாரே. தீப்பின் வாதத்தால் அசைவற்றவன், தேவதயவினால் நடக்கலையோ. தேவர் வாதத்தால் அசைவற்றவன், தேவதயவினால் நடக்கலையோ. விசாதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தி தேவன் கைகளை கூறிவிடாதே பிழைப்பான், விசுவாசியை பதறாதே.
தேவ கைகளும் குறுகிடாதே, தேவ வார்த்தைகள் மாறிடாதே, தேவ கைகளும் குறுகிடாதே, தேவ வாக்குகள் மாறிடாதே. கண்கள் தூங்காது தினம் காத்திடும், கர்த்தர் ஒருபோதும் கைவிடாரே. கண்கள் தூங்காது தினம் காத்திடும், கர்த்தர் ஒருபோதும் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழந்தாலும், கடும் பசியில் வாடினாலும், கொடும் வறுமையில் உழந்தாலும், கடும் பசியில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடாரோ. கலங்காதே திகையாதே விசுவாசியே, ஓ கல்வாரி நாயகன் கைவிடாரே. ஓ கலங்காதே திகையாதே விசுவாசியே, ஓ கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. அப்படியே கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்கள். விசுவாசத்தை எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே. என் அவிசுவாசியை நீக்கும்படி உதவி செய்யும் ஆண்டவரே. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே என்று கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. எந்த கடினமான சூழ்நிலைக்குள் நீங்கள் கடந்து சென்றாலும் கற்பனைகளுக்கு உங்கள் சுயத்துக்கு இடங்கூடாதிருங்கள். கர்த்தருடைய வல்லமையையும் அவர் ஏற்கனவே உங்களுக்கு சில அற்புதங்களையும் நினைவு கூர்ந்து விசுவாசத்திலே பலப்படுங்கள். ஒருபோதும் கர்த்தருக்கு முன்பாய் மனத்தாங்களுக்கு இடங்கூடாதிருங்கள். கர்த்தர் மேல் கோபம் கொள்ளாதிருங்கள், முறுமுறுக்காதிருங்கள். ஏன் இப்படிப்பட்ட நிலை எனக்கு வந்துவிட்டது என்று சொல்லாதிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசியுங்கள். அவர் என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் எனக்கு சகாயம் பண்ணுவார், அவர் எனக்கு இறங்குவார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் நிச்சயமாக அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்பான தேவனுடைய ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, கேட்ட உம்முடைய நல் வார்த்தைகளை நினைத்து எங்கள் கடினமான சூழ்நிலைக்குள் நாங்கள் செல்லும் போது நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஆண்டவரே கோபமூட்டாதபடிக்கு, உம்மை குறித்து கோபம் கொள்ளாதபடிக்கு, மனத்தாங்கல் கொள்ளாதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு யோபை போல ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டு நாங்கள் மேன்மையானவர்களை காண ஆசீர்வாதமான பார்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஏறாமை போல கர்த்தரை மட்டும் சேவிப்போம் என்பதற்கு ஆண்டவரை அகற்ற வேண்டியவர்களை அகற்றிவிட்டு எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராக. ஆனாலும் ஆண்டவரை எங்களுக்குள்ளே யோராம் சிக்கிக் கொண்டிருந்தது போல எந்த ஒரு பாவங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள எங்களை பலம் தரும்படி நாங்கள் சுபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தோடு நாங்கள் நமக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து ஆண்டவரை கர்த்தரின் வாக்கு தத்தங்களை விசுவாசித்து நாங்கள் நன்மைகளை காண, விடுதலையை காண, இரக்கத்தை பெற, சகாயத்தை பெற எங்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகாயம், உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டு இரக்கம், உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டு கிருபை, உடைய பிள்ளை எதிர்பார்த்து கொண்டு விடுதலை, ஆசீர்வாதம் உடைய நாமத்தில் உடைய பிள்ளைகளை கிடைக்கட்டும், பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே
கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அருளும் ஆசீர்வாதம், நன்மை, தயை கர்த்தர் வருகை மட்டும் நம் அனைவரோடும், குடும்பங்களோடும், ஊழியங்களோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மறுபடியும் இந்த வேதா போட்டி